8 வயது சிறுவன், ஒரு கிரீடம், ஒரு சிங்காசனம், ஒரு தேசத்தின் பாரம். அவர் சாதாரண ராஜா இல்லை, அவர் யோசியா. அவரின் சுற்றிலும் இருள், விக்கிரகங்கள், பொய்யான ஆராதனை, தேவனை மறந்த மக்கள். ஆனால் 16 வயதில் அவர் ஒரு முடிவெடுத்தார். நான் தேவனை தேடுவேன். 20 வயதில் விக்கிரகங்களை நொறுக்கினார், பாலின் பலிபீடங்களை சிதைத்தார், தேசத்தை சுத்தம் செய்தார். ஒரு நாள் தேவாலயத்தில் மறந்து போன சட்ட புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வாசிக்கப்பட்ட போது ராஜா தன் ஆடையை கிழித்தார். ஏனெனில் அவர் உணர்ந்தார், நாம் தேவனிடமிருந்து விலகிவிட்டோம். அவர் முழு தேசத்தையும் கூப்பிட்டு வேதத்தை வாசித்து உடன்படிக்கையை புதுப்பித்தார். அந்த காலத்தில் நடந்த பாஸ்கா சாமுவேல் நாட்களிலிருந்தும் இல்லாத அளவுக்கு மகத்தானது. யோசியா வயது சிறியது, ஆனால் இருதயம் பெரியது. ஒரு மனிதன் தேவனை தேடினால் ஒரு தேசம் மாறும். இன்று கேள்வி: நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து கிடக்கும் விக்கிரகங்களை நாம் உடைக்க தயாரா?